அன்பார்ந்த நேயர்களே, கிருஷ்ணனின் பிறந்த திதியான இன்று அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறேன். கிருஷ்ணனுக்கு பால், வெண்ணெய், நெய், பால்கோவா ஆகியவற்றையும், புல்லாங்குழலையும், திருக்குறளையும், 7 கட்ட சதுரங்கத்தை தரையில் வரைந்தும் படையிலிட்டு வழிபடுங்கள். கிருஷ்ணனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். கிருஷ்ணன் மட்டுமே உள்ள உருவப்படத்தை மட்டும் வைத்து வழிபடுங்கள். ஏனென்றால் கிருஷ்ணனுக்கு மனைவிகள் இல்லை. வேண்டுமானால் கிருஷ்ணன் மாடுகளோடு உள்ள உருவப்படங்களை வைத்தும் வழிபடலாம். அடுத்து ஒரு நற்செய்தி. ஒரு நல்ல நாளில் தொடங்கி திருக்குறளை தினமும் ஒரு திருக்குறள் என்ற வகையில் ஆய்வு செய்யப் போகிறேன் என்று சொல்லியிருந்தேன். அந்த நல்ல நாள் இவ்வளவு சீக்கிரம் வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. கிருஷ்ணனின் பிறந்த நாளாகிய இந்த நன்னாளில் திருக்குறள் ஆய்வை தொடங்குகிறேன் என்று மகிழ்ச்சியுடன் அறிவிக்கின்றேன். ஆனால் இதை விழியங்களாக வெளியிடுவது சாத்தியமில்லை. இதற்காக ஒரு இணையதளத்தை உருவாக்கி அதில் தினந்தோறும் பதிவிட எண்ணுகிறேன். இதை பற்றி விபரமாக பிறகு சொல்கிறேன். 5ஆம் தமிழர் சங்க தம்பிகள் ஒரு மீம்ஸ் போட்டித் தொடரின் தொடக்கத்தை இன்றைய நன்னாளில் அறிவிக்கச் சொல்லியுள்ளார்கள். இது ஒவ்வொரு மாதமும் நிகழும் தொடர் போட்டிகளாக இருக்கும். இந்த போட்டியில் தமிழர்கள் மட்டுமே பங்கேற்க முடியும். முதல் போட்டிக்கான தலைப்பாக தம்பிகள் ஸ்ரீமதியின் மர்ம மரணத்தை தேர்ந்தெடுத்துள்ளார்கள். இந்த தலைப்பில் முதல் மீம்ஸ் போட்டி தொடங்குவதற்கும் இது சரியான நாள்தான். ஏனென்றால் செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளுக்காக கொடுக்கப்பட்ட நரபலியாக கூட ஸ்ரீமதியின் மரணம் இருக்கலாம். செஸ் வரலாறு பற்றிய புராணக் கதையில் காந்திமதி கிருஷ்ணனின் மகளாகவும் மாணவியாகவும் வருகிறாள். ஸ்ரீமதியும் ஒரு மாணவிதான். அதை குறிக்கும்படி அவர் அந்த உடையில் உள்ளபோதுதான் கொல்லப்பட்டுள்ளார். ஸ்ரீமதி என்ற பெயரிலுள்ள ஸ்ரீ என்பதற்கு திரு என்று பொருள். ஆக ஸ்ரீமதி என்றால் திருமதி என்று லட்சுமியைத்தான் குறிக்கும். காந்திமதியாகிய காந்தாரிதான் யூதர்களின் லட்சுமி என்று நான் நிறுவியது உங்களுக்கு நினைவிருக்கலாம். ஆக காந்திமதி என்பதும் ஸ்ரீமதி என்பதும் லட்சுமியை குறிக்கும் பெயர்கள்தான். சபரிமலையில் குருகுலம் நடத்திய கிருஷ்ணனும் ஒரு குருதான். குரு பூர்ணிமாவில்தான் மரணமும் நிகழ்ந்துள்ளது. எனவே தமிழகத்தில் நிகழ இருந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளுக்காக பிராமண கதைப்படி காந்திமதியின் குருவான கிருஷ்ணனுக்காகவும் ஒலிம்பியாட்டின் தோற்றுனரும் குருவுமான முருகனுக்காகவும் கொடுக்கப்பட்ட நரபலியாக ஸ்ரீமதியின் மரணம் இருக்க வாய்ப்புள்ளது. எனவே இந்த தலைப்பில் மீம்ஸ் போட்டித் தொடரை தொடங்கவும் இது சரியான நாள்தான். சங்கத் தம்பிகள் மீம்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச் சொல்லை காணச் சொன்னார்கள். இதை ஆய்வு செய்த நான் மிமெஸ்தை என்ற கிரேக்கச் சொல்தான் இதன் மூலம் என்று கண்டேன். இது விவஸ்தை என்ற தமிழ்ச்சொல்லின் மூலமான விவேசம் என்ற நடிப்போடு தொடர்புடைய சொல்தான். சிறுவர்கள் மற்றவர்களை வெவ்வே என்று நையாண்டி செய்வதை பார்த்திருப்பீர்கள். மிமெஸ்தை என்ற கிரேக்கச் சொல்லிலிருந்து மீம்ஸ் என்ற ஆங்கில சொல் உருக்கொண்டதைப் போலத்தான் விவஸ்தை என்ற சொல்லிலிருந்து வெவ்வே என்ற சொல்லும் உருக்கொண்டது. வெவ்வே, மெம்மே, மேமே, மீம். எனவே மீம் என்பதற்கு இணையான சொல் வெவ்வே என்பதுதான். ராவண விழா முடிந்து சில மாதங்கள் ஆகியும் இன்றுதான் அதை வெளியிடும் நேரமும் வந்துள்ளது. முருகன் மற்றும் ராவணனின் வம்சாவழிகளான பாண்டியர்களின் உற்ற தோழன்தானே கிருஷ்ணன். அதனால்தான் இந்த தேதியில் வெளியிடும்படி நிகழ்ந்துள்ளதோ? ராவணனை பற்றி ஓதுவார்களுக்கு தெரியாது என்பதால் சங்கத் தம்பிகள் நாமவே ஏன் ஓதுவார் பணியை செய்யக்கூடாது என்றனர். இந்திர விழாவை தொடர்ந்து 15ஆம் நாளிலேயே ராவண விழா நடந்ததால் வழிபாட்டுப் பாடலை முறையாக இயற்ற அவகாசமில்லை. எனவே போற்றிகளை உரைநடையிலேயே வாசித்துள்ளார்கள். பொறுத்தருள்க. கூடிய விரைவில் ராவண வழிபாட்டுப் பாடலை இயற்றி வெளியிடுவோம். ராவணன் 10 என்ற எண்ணோடு தொடர்புடைய கடவுள் என்பதால் தமிழர் குடிகளில் 10 குடிகளைச் சேர்ந்தவர்கள் தங்களை மலர் மாலையுடன் ஆகுதி செய்து கொண்டு விழாவை முன்னெடுத்தார்கள். இப்போது ராவண பெருவிழாவின் காட்சிகளை காணுங்கள்.
அவனா. இன்னைக்கு வந்து 30/4/2022 உள்ள அனைவரையும் வருக வருக என்று 5ஆம் தமிழர் சங்கம் சார்பாக வரவேற்கிறோம். ஓம் எதிரிகளுக்கு எட்டாத உயரத்தில் இருக்கும் கும்பகர்ணரே போற்றி. ஓம் எதிரிகளுக்கு எட்டாத உயரத்தில் இருக்கும் கும்பகர்ணரே போற்றி. ஓம் இடைவிடா நீண்ட தவம் இருப்பவரே போற்றி. ஓம் இடைவிடாத நீண்ட தவம் இருப்பவரே போற்றி. ஓம் சிவலிங்கத்தின் 3ஆம் வடிவமான கும்பத்தை உருவாக்கியவரே போற்றி. ஓம் சிவலிங்கத்தில் 3ஆம் வடிவமான கும்பத்தை உருவாக்கியவரே போற்றி. ஓம் மகிமம் சித்தி மூலம் பெரிய உடல் தோற்றம் கொண்டவரே போற்றி. ஓம் மகிமம் சித்தி மூலம் பெரிய உருவம் கொண்டவனே போற்றி. ஓம் ராவண பாண்டியரே போற்றி. ஓம் ராவண பாண்டியரே போற்றி. ஓம் இந்திரனின் ஐயனே போற்றி. ஓம் இந்திரனின் ஐயனே போற்றி. ஓம் கும்பகர்ணனின் தமையனே போற்றி. ஓம் கும்பகர்ணனின் தமையனே போற்றி. ஓம் மண்டோதரியின் மணாலனே போற்றி. ஓம் மண்டோதரியின் மணாலனே போற்றி. ஓம் மாயனின் மருமகனே போற்றி. ஓம் மாயனின் மருமகனே போற்றி. ஓம் லெகிமம் சித்தி மூலம் வானில் பறந்தாயே போற்றி. ஓம் லெகிமம் சித்தி மூலம் வானில் பறந்தாயே போற்றி. திரிந்த அணிந்தாயே போற்றி. ஓம் எட்டாத சக்கரத்தை கண்டுபிடித்தாயே போற்றி. ஓம் எட்டாத சக்கரத்தை கண்டுபிடித்தாயே போற்றி. எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் இனாத்தவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் கைலாயத்தின் நாதனே போற்றி. கைலாயத்தின் நாதனே போற்றி. ஓம் என் குலத்தானே போற்றி. ஓம் என்
தென்குணத்தானே போற்றி ஓம் தென்குலத்தானே போற்றி ஓம் தென்குலத்தானே போற்றி ஓம் யாசூரணங்களை வேதமாக்கிய வேடனே போற்றி ஓம் யாசூரங்களை வேதமாக்கிய வேடனே போற்றி ஓம் உடுக்கை நாதனே போற்றி ஓம் உடுக்கை நாதனே போற்றி ஓம் பேரண்ட தத்துவம் உணர்த்தியவரே போற்றி ஓம் பேரண்ட தத்துவத்தை உணர்த்தியவரே போற்றி ஓம் விரை நிலவை சூடியவரே போற்றி ஓம் பிறைநிலவை சூரியவரே போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ராவணப்பா போற்றி ராவணப்பா போற்றி கும்பகர்ணனை போற்றி கும்பகர்ணனை போற்றி திருமால் போற்றி திருமால் போற்றி ஐந்திர சித்தமே போற்றி ஐந்திர சித்தனே போற்றி வானேய ராவணனே போற்றி வானேய ராவணனே போற்றி வெற்றிவேல் வீரவேல் வானேய ராவணனே போற்றி வானேய ராவணனே போற்றி வானேய ராவணனே போற்றி